வருஷம் 1.5 வருஷம் ஆயிருக்குறீங்க, அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகணுங்கிறார் சார் அவரு. அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க விஜயை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், திமுகவுடைய சில செய்தி தொடர்பாளர்களே வந்து விஜயை கடுமையாக தாக்குறாங்களே. விவாதங்களில் டிபேட்டில் இருந்து ஏன் ஒருத்தர் வந்து சரி உங்களுக்கு ஈக்குவலாக இல்லை ஒரு ஆள், ஆனால் வந்து விஜயை குறி வச்சு சிலர்லாம் பர்சனல் அட்டாக் வரைக்கும் போகிறாங்க. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசும்போதே பேசுகிறாரு, டிவிகே கட்சிக்கு அப்ரிவேஷன் சொல்லி சில நடிகர்கள் பேரை சொல்லியே விமர்சிக்கிறாரு. இது எந்த அளவுக்கு சார்? நீங்கள் பயம் இல்லைன்றீங்க தான் சார். பொதுக்கூட்டத்தில் நானும் அதான் சார் பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நெஞ்சில் யார் குடியிருக்காருன்னு தான் குடியிருக்காங்க, நாங்களே தான் சொல்லி. சார் இது எப்படி சார்? இது பர்சனலாக பேசக்கூடாதுல்ல சார். அதாவது நீங்கள் அவர் கொள்கையாக விமர்சிக்கிறீங்க. அரசியலுக்கு வந்துட்டாலே என்ன வேணாலும் பேசலாம் சார். தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் என்ன சார் பேசுறது? அதாவது நீங்கள் கொள்கையை விமர்சிக்கலாம், இல்லை அவருடைய நடவடிக்கைகளை விமர்சிக்கலாம், இல்லை அவர் திமுக மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் வாரிசு அரசியல்னு ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாரு, அதுக்கு நீங்கள் கவுண்டர் கொடுக்கலாம். அது தனிப்பட்ட வாழ்க்கையில் சார். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குல்ல சார். இப்போ திமுகவில் இருக்கவங்க எல்லாமே வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஒழுக்கமாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா?